வெல்கம் டு மை சேனல். மறைமலை அடிகள் இவரை பற்றி பார்க்கலாம். இப்போது 1876 பிறந்து 1950 இருந்திருக்காரு. சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். அந்த கல்லூரியின் பேராசிரியர் பரிதிமாற் கலைஞர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர் அது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் பரிதிமாற் கலைஞர். தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்டபோது, அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார் பரிதிமாற் கலைஞர். இந்நிகழ்வில் பரிதிமாற் கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள். பரிதிமாற் கலைஞருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது. பிறமொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார். சுவாமி வேதாச்சலம் என்னும் தன் பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார். இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகளார் ஞானசாகரம் 1902, ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா 1908, ஓஷன் ஆஃப் விஸ்டம் 1935 முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். முறையான பள்ளிக்கல்வியை முடித்திராத மறைமலை அடிகள் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஒரு அறிவுக்கடல் என்பதை நமக்கு உணர்த்தும்.